சரியா 125 வருஷத்துக்கு முன்னாடி, அதாவது 1897 எகிப்து நாட்டுடைய செங்கடல கரையோரமா ஒரு பாடி ஒதுங்கி கிடக்கிறத ஊர் மக்கள் பாக்குறாங்க. பாடி அழுகி போயும் இல்ல, துர்நாற்றமும் அடிக்கல. கண்டிப்பா இது மம்மியா தான் இருக்கணும் அப்படின்னு நினைச்சு எகிப்து நாட்டுல சில மம்மியை மட்டும் பார்வைக்காக மியூசியத்துல வச்சிருப்பாங்க. அங்க கொண்டு போய் இந்த பாடியை வச்சுட்டாங்க எகிப்து மக்கள். காலங்கள் கடக்குது. சரியா 1981 பிரான்ஸ் நாட்டை சார்ந்த டாக்டர் மோரிஸ் புகாலே அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஆராய்ச்சியாளர் எகிப்து மியூசியத்துக்கு வந்து அங்குள்ள எல்லா மம்மியும் பார்த்துட்டு இருக்கும் பொழுது அந்த ஒரு உடலையும் பாக்குறாரு. இது மட்டும் கொஞ்சம் விசித்திரமா இருக்கு, இது எங்க இருந்து எடுத்தீங்க அப்படின்னு டாக்டர் மோரிஸ் கேட்க, 1897 கடல்ல இருந்து எடுத்தது, உடல் உள்ளுறுப்பு கூட அழுகாம தான் இருக்கு, ஆனா யார் என்னன்னு நிலவரம் தெரியல அப்படின்னு சொல்ல, டாக்டர் மோரிஸ் இன்னும் கொஞ்சம் டீப்பா விசாரிச்சு பார்க்கவும் தான் இது 3000 வருஷத்துக்கு முன்னாடி எகிப்து நாட்டை ஆட்சி செஞ்ச அரசன் ஃபிரௌன் அப்படின்னு தெரிய வருது. சரி, இது மம்மியா இருந்தா பதப்படுத்தும் பொழுதே உடல் உள்ளுறுப்பு எடுத்திருப்பாங்களே, 3000 வருஷம் கடல் தண்ணியில கடந்ததுக்கெல்லாம் எப்பேற்பட்ட மம்மியா இருந்தாலும் உடல் ஊறி போய் அழுகி போயிருக்குமே, ஆனா இதுல உடல் உள்ளுறுப்பு முதற்கொண்டு அழுகாம இருக்கே அப்படின்னு சந்தேகப்பட்ட டாக்டர் மோரிஸ் ஃபிரௌனுடைய பாடியை ரிசர்ச் பண்றதுக்காக பிரான்ஸுக்கு எடுத்துட்டு போறாரு. பிரான்ஸ் நாடும் ஒரு மிகப்பெரிய அரசாட்சியிலிருந்து வந்த நாடு. ஒவ்வொரு அரசர்களுக்கும் மரியாதை கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிற நாடு. ஃபிரௌனும் எகிப்து நாட்டுடைய ஒரு மிகப்பெரிய அரசனா இருந்தவன், அவருக்கும் நம்ம மரியாதை கொடுக்கணும் அப்படின்னு ஃபிரௌனுடைய உடலும் ஒரு மிகப்பெரிய அரசு மரியாதையோட பிரான்ஸ் நாட்டுக்குள்ள எடுத்து வரப்படுது. இந்த விஷயத்தை கேள்விப்பட்ட உலகத்துடைய பல ஆராய்ச்சியாளர்கள் டாக்டர் மோரிஸுக்கு உதவி பண்றதுக்காக பிரான்ஸ் நாட்டுக்கு குவிறாங்க. இறுதியா அரசன் ஃபிரௌனுடைய உடலை ஆராய்ச்சி செய்யறதுக்காக ஆராய்ச்சி கூடத்துக்கு எடுத்துட்டு போய் பல ஆராய்ச்சியாளர்களுக்கு மத்தியில டாக்டர் மோரிஸ் தலைமையில முதல் கட்ட ஆராய்ச்சியை ஆரம்பம் செய்றாங்க. பிளட் டெஸ்ட், டிஎன்ஏ டெஸ்ட், ஸ்கேனிங், அது இது அப்படின்னு பல மணி நேரம் ஆராய்ச்சி பண்ணி முடிக்கிறாங்க. கடைசில ஒரு பதிலும் கிடைக்கல. எஸ், உடல் உள்ளுறுப்பும் எடுக்கல, எந்தவித கெமிக்கல் போட்டு மம்மி மாதிரி பதப்படுத்தவும் இல்ல. 3000 வருடம் அதுவும் கடல் தண்ணியிலேயே இருந்தும் கூட எப்படி இந்த ஃபிரௌனுடைய உடல் அழுகாம முழுசா இருக்கு அப்படின்னு குழம்பி போறாரு டாக்டர் மோரிஸ். இப்பதான் சக ஆராய்ச்சியாளர் ஒருத்தர் வந்து இதே அரசன் ஃபிரௌனை பத்தி குர்ஆன் மற்றும் பைபிள்ல சொல்லப்பட்டிருக்கு, நம்ம ஏன் அதை ரிசர்ச் பண்ணி பார்க்க கூடாது அப்படின்னு சொல்ல, டென்ஷனான டாக்டர் மோரிஸ், எனக்கு என்ன பண்ணணும்னு தெரியும், அதெல்லாம் அறிவியலுக்கு எதிராக உருவாக்கப்பட்ட கட்டுக்கதைகள், நான் பாடியை ரிசர்ச் பண்ணியே எனக்கு உண்டான பதிலை தேடிக்கிறேன் அப்படின்னு சொல்லி மறுபடியும் ஆராய்ச்சியை தொடங்குறாரு. நாட்கள் கடக்குது. பல ஆராய்ச்சியாளர்கள் தளர்ந்து போறாங்க. டாக்டர் மோரிஸ்க்கும் எதனால அந்த பாடி அழுகாம இருக்கு அப்படிங்கிற ஒரு சின்ன க்ளூ கூட கிடைக்கல. இந்த மாதிரி ஒரு பாடிக்கு ரிசர்ச் பண்ணி ஒரு துளி கூட ரிசல்ட் கிடைக்காம எனக்கு இருந்ததே இல்லையே அப்படின்னு விரக்தியில இருந்த டாக்டர் மோரிஸ் இப்போ கடைசி ஆப்ஷனா சக ஆராய்ச்சியாளர் சொன்ன குர்ஆன் மற்றும் பைபிளை பத்தி யோசிக்க ஆரம்பிக்கிறாரு. டாக்டர் மோரிஸ் கிறிஸ்டியன் அப்படிங்கிறதுனால அவருக்கு பைபிளை பத்தி ஆல்ரெடி தெரியும். சரி, இஸ்லாமியர்களோட குர்ஆன்ல ஃபிரௌனை பத்தி என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு சும்மா தான் படிச்சு பாப்போமே அப்படின்னு 1400 வருடத்துக்கு முன்னாடி சொல்லப்பட்ட அந்த குர்ஆனை எடுத்து ஃபிரௌனை பற்றி எந்த பக்கத்துல சொல்லப்பட்டிருக்கோ அதோட முதல் பக்கத்தை எடுத்து ஆர்வத்தோட படிக்க ஆரம்பிக்கிறாரு டாக்டர் மோரிஸ். டாக்டர் மோரிஸ் புனித நூல் குர்ஆன்ல அரசன் ஃபிரௌனை பத்தி அப்படி என்னதான் படிச்சாரு அப்படின்னு நம்மளும் அவர் கூட சேர்ந்து இப்ப அதை பார்க்க ஆரம்பிப்போம். ஃபிரௌனை பத்தி பார்க்கிறதுக்காக குர்ஆன் நம்மள கூட்டிட்டு போகக்கூடிய காலகட்டம் பிஃபோர் ஆஃப் 1000 BCE, அதாவது கிமு 1000வது வருடத்துக்கு முன்னாடி. கிட்டத்தட்ட நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிற கிபியோட கணக்கு பண்ணோம் அப்படின்னா ஃபிரௌன் வாழ்ந்த காலகட்டம் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிற 2024 இருந்து அப்ராக்சிமேட்டா 3000 வருடம் பின்னாடி போகுது. எஸ், பேக் டு தி டாபிக். ஃபிரௌன் எகிப்து நாட்டுடைய மிகப்பெரிய சர்வாதிகார ராஜா. தன்னட்ட மிகப்பெரிய செல்வம் இருந்து கூட இஸ்ரேலிய மக்களை அடிச்சு துன்புறுத்தி வேலை வாங்கக்கூடியவன். ஃபிரௌன் ஒரு மிகப்பெரிய கொடுங்கோல் ஆட்சிக்காரன். எஸ், பல மன்னர்கள் உலகத்துல கொடுங்கோல் ஆட்சி செஞ்சிருக்காங்க தான். பட் அரசன் ஃபிரௌன் எந்த இடத்துல மற்ற மன்னர்களோட வேறுபடுறான் அப்படின்னா, குறிப்பிட்ட சில மதம் சார்ந்த அரசர்கள் இருப்பாங்க, இல்ல கடவுளே இல்ல அப்படின்னு நார்த்திக அரசர்களும் இருந்திருக்காங்க, இல்ல கடவுள் இருக்காரா இல்லையா அப்படின்னு எனக்கு எதுவுமே தெரியல, மக்கள் உங்க விருப்பப்படி வாழ்ந்து கொள்ளலாம் அப்படின்னு இப்படியும் சில அரசர்கள் இருந்திருக்காங்க. ஆனா அரசன் ஃபிரௌன் இப்ப நான் சொன்ன எந்த கேட்டகரியிலுமே கிடையாது. அதையும் தாண்டி ஃபிரௌன் சொன்ன வார்த்தை என்ன அப்படின்னா, நான் தான் கடவுள். எஸ், நான் தான் கடவுள், நான் சொல்றதா நீங்க கேட்கணும், என்னதான் நீங்க வணங்கணும் அப்படின்னு தன்னை போல ஒரு மிகப்பெரிய சிலையை உருவாக்கி அதையும் மக்களை வணங்க சொல்லி துன்புறுத்தி இருக்கான் அரசன் ஃபிரௌன். இப்ப நம்ம பார்க்க போறதுதான் இந்த வீடியோவோட ஒட்டுமொத்த முக்கிய புள்ளி அப்படின்னே சொல்லலாம். ஃபிரௌன் தன்னைத்தானே கடவுளா வர்ணிச்சு மக்களை வணங்க சொல்லி துன்புறுத்தினது அந்த கடவுளுக்கே பிடிக்கலையா என்ன அப்படின்னு தெரியல. அதாவது நிலம், நீர், நெருப்பு, ஆகாயம், காற்று, இது எதுவுமே உன்னுடைய உடலை ஏற்றுக்காது அப்படின்னு ஃபிரௌன் வாழும் பொழுதே அவனுடைய உடலுக்கு சாபமிடப்பட்டிருக்கு. ஆனா அரசன் ஃபிரௌன் செஞ்ச ஒரே ஒரு நல்ல காரியம் என்ன அப்படின்னா, தினமும் 300 மாடுகளை அறுத்து ஊர் மக்களுக்கே சாப்பாடு போடுவான். தமிழ்ல சொல்லுவாங்க இல்லையா, தர்மம் தலை காக்கும் அப்படின்னு. அதனாலயே என்னவோ தெரியல, அவன் இந்த அளவுக்கு தர்மம் பண்ணதுனாலயே ரொம்ப காலமா அவனுக்கு மரணம்ங்கிற விஷயமே வரல. அரசன் ஃபிரௌனுக்கு ஜோசியம் அப்படிங்கிற விஷயத்துல மட்டும் ரொம்ப ஆர்வம் இருந்திருக்கு. நான் தான் கடவுள்னு வேற சொல்லிக்கிட்டு ஜோசியக்காரர்கள் சொல்ற விஷயத்தை வேற அப்படியே செஞ்சிருவான். அப்படி ஒரு நாள் ஜோசியக்காரர்கள் சொன்ன ஒரு விஷயம் தான், ஃபிரௌன் உன்னுடைய அரசாட்சிக்கு மிகப்பெரிய ஆபத்து வர போகுது. ஒரு நாள் உன்னுடைய நாட்டிலேயே ஒரு ஆண் குழந்தை பிறக்கும், எதிர்காலத்தில் அதுவே உன் அழிவுக்கு காரணமாகும் அப்படின்னு சொன்ன உடனே
இதை கேட்டு டென்ஷனான அரசன் ஃபிரௌன் கொஞ்சம் கூட இரக்கம் இல்லாம அந்த நாள்ல பிறக்கக்கூடிய அத்தனை ஆண் குழந்தைகளையுமே கொல்றதுக்கு உத்தரவு போடுறான். அந்த ஒரு நாளும் வருது. அப்ப அவன் நாட்டுல காலையில இருந்து இரவு வரையும் பிறந்த அத்தனை ஆண் குழந்தைகளும் அன்னைக்கு இரக்கமே இல்லாம சாகடிக்கப்படுது. ஆனா எந்த ஆண் குழந்தைய கொல்ல உத்தரவு போட்டானோ அந்த ஆண் குழந்தைய மட்டும் ஃபிரௌன் கண்ணிலையும் படாம அவனோட ஆட்கள் கண்ணிலையும் படாம கரெக்டா அன்னைக்கு இரவு பத்திரமா பிறக்குது. அந்த குழந்தை பேரு தான் மூசா நபி. மூசா நபியோட அம்மா தன்னுடைய குழந்தை ஃபிரௌன் கண்ணில பற்றக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இரவோட இரவா குழந்தைய ஒரு கூடையில வச்சு நைல் நதியில விடுறாங்க. கொஞ்சம் கொஞ்சமா அந்த குழந்தையும் நைல் நதியில மிதந்துகிட்டே போகுது. ஆமா, யார் அந்த மூசா நபின்னு நமக்கு ஒரு சந்தேகம் இருக்கும். இப்ப அதை டீடைலா பாத்துருவோம். இந்த உலகம் ஆரம்பிக்கப்பட்டதுல இருந்து எந்தெந்த இடத்தெல்லாம் அநியாயம் நடக்குதோ, கொடுங்கோல் ஆட்சி நடக்குதோ, கரெக்டா அந்தந்த இடத்துல இறைவனால் அனுப்பப்பட்ட ஒரு இறை தூதர் மக்களுக்குள்ளேயே மக்கள் மத்தியில மக்களில் ஒருவராவே பிறப்பார். அந்த குழந்தை வளர்ந்து பெரிய மனுஷனாகி ஊர்ல நடக்கிற அநியாயத்தையும் மக்களையும் அந்த ஊர் அரசரையும் சீர்படுத்துறது தான் அந்த மனுஷனோட வேலை. அந்த வரிசையில உலகத்துல முதல் ஆளா அனுப்பப்பட்டவங்க தான் ஆடம்னு சொல்லப்படுற ஆதம் நபி. கண்டிப்பா நம்ம கேள்விப்பட்டிருப்போம். அவங்கள ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட 1.5 லட்சம் இறை தூதர்கள் உலகத்துடைய பல்வேறு நாடுகள்ல பல்வேறு காலகட்டங்கள்ல பிறந்து மக்களோட மக்களா வாழ்ந்திருக்காங்க. அந்த வரிசையில கடைசி நபியா உலகத்துல பிறந்தவங்க தான் 1400 வருடத்துக்கு முன்னாடி சவுதி அரேபியால பிறந்த முகமது நபி. அவங்களுடைய காலகட்டத்துக்கு பிறகு தான் இஸ்லாம் மார்க்கம் உலகத்துல அதிக அளவுல பரவ ஆரம்பிச்சது. சவுதி அரேபியால பிறந்த முகமது நபி மாதிரி அவங்களுக்கும் ஒரு 1200 வருடத்துக்கு முன்னாடி எகிப்துல பிறந்தவங்க தான் மூசா நபி, அதாவது அரசன் ஃபிரௌனுடைய காலகட்டம். இப்போ இந்த மூசா நபிங்கிறது யார் அப்படின்னு கண்டிப்பா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். பேக் டு தி டாபிக். குழந்தை மூசா நபி நைல் நதியில மிதந்துகிட்டே போய் ஃபிரௌனுடைய அரண்மனைக்கு பின்பக்கம் போய் சேர்றாங்க. நல்லவேளை ஃபிரௌனுடைய மனைவி கண்ணில் பட்டதுனால குழந்தை அழகா வேற இருந்ததுனால இந்த குழந்தையை நம்மளே வளர்க்கலாமான்னு அரசன் ஃபிரௌன்ட்ட கேக்குறாங்க அவங்களுடைய மனைவி. இத பார்த்த ஃபிரௌன் சந்தேக பார்வையோட ஒருவேளை இது அந்த குழந்தையா இருக்குமோ அப்படின்னு அரமனசோட தலையாட்டுறான். ஆனா அவனுக்கு தெரியல நம்மளோட அழிவை நம்மளே கூட வச்சு வளர்த்துட்டு இருக்கோம் அப்படின்னு. மூசா நபி வளர வளர அதை ஒவ்வொரு தடவையும் ஃபிரௌன் பார்க்கும் பொழுது ஒருவேளை இவன் தான் நம்மள அழிக்க வந்தவனா இருப்பானோ அப்படின்னு சந்தேக பார்வையோட பார்ப்பான் அரசன் ஃபிரௌன். இப்போ மூசா நபி நல்லா இளமை பருவத்தை தாண்டி வளர்ந்து வந்துட்டாங்க. ஒரு நாள் நினைச்ச மாதிரியே மூசா நபி ஃபிரௌனுடைய எதிர வந்து நிக்கிறாங்க. இத பார்த்த ஃபிரௌன் என்ன அப்படின்னு கேட்க, நீ மக்களை அடிமைப்படுத்தி துன்புறுத்துறது மிகப்பெரிய தப்பு. இறைவன் அப்படிங்கிறது ஒரு ஆள் தான். ஆனா நீ உன்னையே கடவுள்னு சொல்லிட்டு மக்களை வணங்க சொல்றது அதை விட பெரிய தப்பு. ஒழுங்கா திருந்திக்கோ இல்ல மிகப்பெரிய விளைவை சந்திக்க நேரிடும் அப்படின்னு எச்சரிக்கை கொடுத்துட்டு அரண்மனையை விட்டு வெளியே போறாங்க மூசா நபி. ஃபிரௌனை யாரும் இப்படி எதிர்த்து பேசுனது இல்ல. ஆனா இத கேட்டு டென்ஷனான அரசன் ஃபிரௌன் தான் வளர்த்த தத்து பிள்ளை அப்படின்னு கூட பார்க்காம இதுக்கு மேல இவனை சும்மா விட்டு வச்சா நமக்கே ஆப்பு வச்சிருவான் அப்படின்னு மூசா நபியை கொல்றதுக்காக தன் படையோட துரத்திட்டு வரான் அரசன் ஃபிரௌன். இந்த விஷயம் கேள்விப்பட்ட மூசா நபியும் அவங்களோட ஆதரவாளரான இஸ்ரேலிய மக்களும் ஃபிரௌன் கண்ணில் படாம தப்பிச்சு ஓடுறாங்க. ஃபிரௌன் 300 மாடு எடுத்து மக்களுக்கு தினமும் விருந்து கொடுப்பான் அப்படின்னு நான் முன்னாடி ஒரு விஷயம் சொல்லியிருப்பேனே, அது ரொம்ப நாள் நீடிக்கலைங்க. இப்படியே விருந்து போட்டா நம்ம கஜனா காலி ஆயிரும். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மாட்டை குறைச்சிக்கிட்டே போங்க, மக்கள் யாருக்கும் தெரியாது அப்படின்னு அமைச்சர் ஃபிரௌன்ட்ட ஒரு ஐடியா கொடுக்கறான். அரசன் ஃபிரௌனும் 300 மாடை அடுத்து விருந்து போடும் பொழுது ஒவ்வொரு நாளும் ஒரு மாடா குறைச்சிக்கிட்டே வந்திருக்கான். அதாவது இன்னைக்கு 300, நாளைக்கு 299, நாளன்னைக்கு 298, இப்படியே குறைச்சிக்கிட்டே போய் ஒரு கட்டத்துல ஒரே ஒரு மாடு வெட்டி விருந்து போட்டவன் அதுக்கு அடுத்த நாள் விருந்தே போடல. அந்த நாள் தான் மூசா நபியை ஃபிரௌன் துரத்திட்டு போற இந்த நாள். மூசா நபியும் இஸ்ரேலிய மக்களும் வேற வழியே இல்லாம எகிப்து நாட்டுடைய செங்கடலுக்கு போயிடுறாங்க. செங்கடல் அப்படிங்கிறது மிகப்பெரிய ஆறு மாதிரி. ஒரு பக்கம் எகிப்து நாட்டுடைய கரை, மறுபக்கம் கரை கடந்தா சவுதி அரேபியாவுடைய கரை. இந்த ஒரு நேரம் தான் ஃபிரௌனுடைய இறுதி நேரம், இறை தூதர் மூசா நபிக்கு இறைவன் உதவிய நேரம் அப்படின்னு வரலாற்றுல சொல்லப்படுது. மூசா நபி கடவுளின் ஆணையோட தன் கையில இருந்த அந்த கோல ஆகாயத்தை பார்த்து உயர்த்த தன் எதுக்கு 6 பறிச்சு நின்ற செங்கடல் 2ஆ பிளந்து வழி கொடுக்குது. மூசா நபியும் இஸ்ரேலிய மக்களும் வேக வேகமா கடந்து செங்கடலுடைய மறுபக்கத்துக்கு போறாங்க. இதை பார்த்த ஃபிரௌன் ஒரு கட்டத்துல மிரண்டு போனாலும் கூட மூசா நபியை துரத்துறதை மட்டும் அவன் விடல. தைரியமா பிளந்து நின்ற செங்கடல்ல அவனும் அவனுடைய படை வீரர்களும் கடக்க ஆரம்பிக்கிறாங்க. இப்போ மூசா நபி தன் கையில இருந்த அந்த கோலை கீழே இறக்குறாங்க. இவ்வளவு நேரம் 2ஆ பிளந்திருந்த செங்கடல் ஃபிரௌனுடைய அவனுடைய படைகளையும் அப்படியே ஒன்னு சேர்த்து தண்ணிக்குள்ளேயே வச்சு மூடுது. இந்த உலகத்துடைய கடைசி மக்கள் வரையும் பார்க்கறதுக்காக நாம் தான் ஃபிரௌனை உலக மக்களுக்கு அத்தாட்சியாக வைத்துள்ளோம் அப்படின்னு ஃபிரௌனை பற்றின பாகங்கள் குர்ஆன்ல நிறைவடையுது. குர்ஆன்ல ஃபிரௌனை பற்றி சொல்லப்பட்டிருந்த ஒரு சில விஷயத்தை மட்டும் தான் இப்ப நம்ம கதை வடிவத்துல பார்த்தோம். ஆனா குர்ஆன் முழுவதையும் படிச்சு பார்த்த டாக்டர் மோரிஸ் மிரண்டு போயிருக்காரு. நான் தான் கடவுள்னு சொல்ற யாரா இருந்தாலும் அவனுக்கு மிகப்பெரிய அழிவு இருக்குன்னு டாக்டர் மோரிஸ் குர்ஆனோட இறுதியில தெரிஞ்சுக்கிறாரு. இத்தனை நாள் ஃபிரௌன் ஆராய்ச்சி பண்ணியும் கிடைக்காத பதில் 1400 வருடத்துக்கு முன்னாடியே இந்த குர்ஆன்ல எப்படி துல்லியமா சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு வியந்து போய் முஸ்லிமாவும் கன்வெர்ட் ஆகிறாரு டாக்டர் மோரிஸ். இறுதியா டாக்டர் மோரிஸ் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? சயின்ஸுக்கும் மித்தாலஜிக்கும் உள்ள மிகப்பெரிய போராட்டத்துல சயின்ஸை வீழ்த்தி ஜெயிச்சது என்னவோ மித்தாலஜி தான். 3000 வருடத்துக்கு முன்னாடி ஆட்சி செஞ்ச அரசன் ஃபிரௌனுடைய உடலை பற்றின எல்லா டீடைல்ஸும் எனக்கு குர்ஆன்ல இருந்து கிடைச்சிருச்சு அப்படின்னு ஃபிரௌனுடைய ப்ராஜெக்டையும் க்ளோஸ் பண்ணி
பண்ணி ஃபிரௌன் பத்தின எல்லா ரிப்போர்ட்டையும் சப்மிட் பண்ணிடுறாரு டாக்டர் மோரிஸ். பிரான்ஸ் நாட்டுல 40 வருஷத்துக்கு முன்னாடி மிகப்பெரிய அளவுல பேசப்பட்ட ஃபிரௌன் ரிசர்ச்ச வரலாற்றுல சொன்னபடியே இப்ப நம்ம டீடைலா பார்த்தோம். இந்த வீடியோல சொல்லப்பட்டது அனைத்துமே உங்களுக்கு எப்படி தோணுதோ அந்த வகையில ஒரு ஹிஸ்டரியாவே எடுத்துக்கோங்க. நம்ம வீடியோல பார்த்த டாக்டர் மோரிஸ் பத்தி என்ன நினைக்கிறீங்க? அரசன் ஃபிரௌனுடைய வாழ்க்கையை பற்றி என்ன நினைக்கிறீங்க? இறை தூதர் மூசா நபி அப்படிங்கிற அந்த ஒரு கேரக்டரை பத்தி என்ன நினைக்கிறீங்க? ஓவராலா இந்த வீடியோவை பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க.